அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு கே விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர். அவர் 3 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒரு முறை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று என்னுடைய தாத்தா சிம்ம குரலோன் தளபதி கே விநாயகம் அவர்கள் முழங்கி இருக்கின்றார். அந்த சமயம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற பெருமைமிகு சட்டமன்றம் நம் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் அரசியல் நேர்மையும் நடந்த சட்டமன்றம் இது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கவும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல முடிவெடுக்கவும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.